வணக்கம். இன்னைக்கு நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் போறத பார்த்தேன். அவர் ஒரு கார்ல போனாரு. அவரு கூட ஏறத்தாழ 15 கார் போனுச்சு. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் 15 கார் புடை சூழ போகலாமா அப்படின்னா கண்டிப்பா போகலாம். ஆனா சாதாரண காலகட்டத்துல போகலாம், கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டத்துல போகக்கூடாது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலன்னு எல்லாருக்கும் தெரியும். இதனால உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் தட்டுப்பாடு அதிகமா இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்தளவு நமது பிரைம் மினிஸ்டர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நம்ம நாட்டுல பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்கிறார். ஆனாலும் கூட இன்னும் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிற அடிப்படையில இப்ப அவர் ஒண்ணு சொல்லியிருக்கிறார். நம்ம நாட்டுல நாம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி வெஹிக்கிளை பயன்படுத்தணும். பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விஷயத்துல நம்ம சிக்கனத்தை கடைபிடிக்கணும். அதனால நாட்டு மக்கள் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க அப்படி சொன்னார். சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கல, அவருக்கான வாகனங்கள், அவர் போகும்போது நிறைய கார்ஸ் போகும்ல, அதை குறைச்சிக்கிட்டார். அவரு ஒரு கார்ல போறாரு, அவர் கார் கூட இன்னும் ஒரு கார், மொத்தமாவே 2 கார் தான் பிரைம் மினிஸ்டர் போகும்போது போகுது. மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் விதமா மெட்ரோ ட்ரெயின்ல போறாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் பயன்படுத்துறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கட்சியோட தலைவராகவும் இருக்கிறார்ல, அதனால நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருந்து அவரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விஷயத்துல சிக்கனமா இருங்கன்னு சொல்லும் பொழுது பொதுமக்கள் நிறைய பேர் அதை கடைபிடிக்கிறாங்க. அவர் ஒரு கட்சியிலையும் முக்கியமான தலைவரா இருக்கிறதால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல் காரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. டீசல், பெட்ரோல் விஷயத்துல சிக்கனத்தை கடைபிடிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கார்னு போறதே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ணோம்னா 5 பேர் 6 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு கார்ல போறாங்க. அதே போல தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் அவர் கூட போகக்கூடிய இந்த வாகனங்களோட எண்ணிக்கையை குறைச்சா அவரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் இந்த மாதிரி சிக்கனத்தை கடைபிடிப்பாங்க, பொது போக்குவரத்தை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல அரசு அதிகாரிகளும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அவர் தமிழக வெற்றி கழக தலைவராகவும் இருக்கிறதால அவரே சிக்கனத்தை கடைபிடிச்சா அந்த கட்சியில உறுப்பினர்களா இருக்கக்கூடிய, ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களும் நிச்சயமா பெட்ரோல், டீசல் விஷயத்துல சிக்கனத்தை கடைபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு விழிப்புணர்வு உண்டு ஆகும். அதனால மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நாட்டோட நலன் கருதி தயவு செய்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களோட எண்ணிக்கையை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு குறைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் நீங்க இந்த மாதிரி சிக்கனமா இருக்க சொல்லி வழிகாட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.